வேதாகமத்தில் மல்கியா புத்தகத்திற்கு பிறகு ஆண்டவர் 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களோடு இடைபடவில்லை. தன்னை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தவும் இல்லை. அக்காலங்களில் எந்த ஒரு தீர்க்கதரிசிகளும் எழும்பவும் இல்லை. இந்த 400 ஆண்டுகள் இந்த மக்களை விட்டு ஆண்டவர் ஏன் விலகி போனார்? இந்த மக்கள் மீது ஆண்டவருக்கு என்ன கோபம்? அவர் தன்னை வெளிப்படுத்தாமல் இருந்ததற்கான காரணம் என்ன என்பதை குறித்து தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த மல்கியா புத்தகத்தில் சொல்லப்பட்ட இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த காலம் என்பது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் இஸ்ரவேல் மக்களை சிறைபிடித்து பாபிலோனுக்கு அடிமைகளாய் கூட்டி செல்கிறான். அப்படி அவன் அவர்களை அடிமையாய் கூட்டி செல்லும்போது எருசலேமில் உள்ள இஸ்ரவேலர்களுடைய ஆலயத்தை அவன் இடித்து போட்டான். பின்பு இஸ்ரவேல் மக்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனில் அடிமைகளாய் வாழ்ந்தனர். அதன் பிறகு தங்களுடைய சொந்த தேசமாகிய எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். வந்தவுடன் அவர்கள் அவர்களுடைய தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினர். இந்த ஆலயத்தை கட்டிய மக்களுக்கும் மல்கியா புத்தகத்தில் சொல்லப்பட்ட மக்களுக்கும் சுமார் 100 ஆண்டுகள் இடைவெளி இருந்தது. இந்த இஸ்ரவேல் மக்கள் 70 ஆண்டுகள் அடிமைகளாய் இருந்து வந்தாலும் தங்கள் தேவனுக்கென்று ஆலயம் கட்டினார்களே, பின்பு ஏன் அவர்களுடனும் அவர்கள் பிள்ளைகளுடனும் ஆண்டவர் இடைபடவில்லை? அவர்களோடு ஆண்டவர் ஏன் பேசவில்லை? முதலாவது வாசிக்கலாம். மல்கியாவின் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இந்த வசனத்திலேயே தெரிந்திருக்கும் இந்த மக்கள் ஆண்டவரிடத்தில் எவ்வளவு துணிகரமாய் பேசுகிறார்கள் என்று. சரி, எப்படி வந்தது இந்த துணிகரம் என்று பார்த்தால், அடிமைகளாயிருந்து சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்த மக்கள் தங்கள் தேவனுக்கென்ற ஆலயம் கட்டினார்களே தவிர அவர்கள் அப்பொழுது இருந்த சூழ்நிலையையும் தங்கள் வாழ்வையும் குறித்து மிகுந்த மனவேதனையில் இருந்தனர். அதன் காரணமாகவே தங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் யார், அவர் எப்பேற்பட்ட தெய்வம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், தங்கள் முன்னோர்களை செங்கடலை பிளந்து அதிசயமான வழியில் வழி நடத்தினவர் என்று தங்களுடைய சந்ததிகளுக்கு போதிக்காமல் மறந்துவிட்டனர். தங்கள் அன்றாட நிலையை குறித்தே புலம்பிக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லவில்லை. அதனால் இவர்களுடைய சந்ததி ஆண்டவரோடு பேசுகையில் உணர்வில்லாதவர்களாயும் துணிகரம் கொண்டும் தேவனை சேவிப்பது விருதா என்கிறார்கள். விருதா என்றால் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். தேவனை சேவிப்பதே வேஸ்ட்டு. தேவனிடத்தில் போய் நான் துக்கித்து நடக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? யூஸ்லெஸ் அப்படிங்கிறாங்க. அப்படி பேசும்போது ஆண்டவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? தொடர்ந்து வாசிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை விரும்புகிறேன், உங்கள் எல்லாத்தையும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எப்போ எங்களை விரும்புனீங்க? இவர்களுடைய பேச்சை எவ்வளோ துணிகரமாக இருக்குது பாருங்கள். இவர்களுடைய முன்னோர்கள் தன்னிடம் பேசும் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர் என்று தெரிந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உடனே முகம் குப்புற விழுந்து சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னவர்கள். அப்படி தனக்கு கீழ்ப்படிந்த மக்களை எவ்வளவு மேன்மையாய் வழி நடத்தினார். ஆனால் அவர்களுடைய சந்ததியாகிய இந்த மல்கியாவில் சொல்லப்பட்ட மக்களுக்குள் ஆண்டவர் தங்கள் முன்னோர்களைப் போல ஒரு ஏனோக்கே, ஒரு நோவா, ஒரு ஆபிரகாம், ஒரு மோசே, ஒரு தாவீது, யாராவது ஒருவர் இருந்திட மாட்டார்களா என்று ஆண்டவர் தேடுகிறார். அந்த உணர்வுள்ள மக்கள் ஒருவரும் இல்லாதவர்களாய் தேவனை நோக்கி துணிகரம் கொள்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை நாங்கள் எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறார்கள். இந்த வசனத்தை நல்லா படித்து பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. என்னத்தை நேசிக்கிறீங்க? நீங்கள் எப்போ நேசிச்சிங்க? நீங்கள் என்ன ரொம்ப அசட்டை பண்ணுறீங்க அப்படிங்கிறார் ஆண்டவர். நாங்கள் எப்போ உங்களை அசட்டை பண்ணணும்? அவங்களுடைய பேச்சினுடைய தோரணையே வேறுபடுது. அவர்கள் பேசுகிறதுலேயே ஒரு பெரிய துணிகரமும் ஆண்டவர் மீது உண்டான வெறுப்பும் தெரிகிறது. சாதாரண நமக்கே யாராவது நம்ம இடத்துல வெறுப்பாய் பேசினாலே எவ்வளவு கோபம் வருகிறது. ஆனால்
இந்த ஆண்டவர் இஸ்ரவேல் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை உன்னை எப்படி மறப்பேன் என்று கூறி அவர்கள் மீது அவ்வளவு அன்பு செலுத்தி ஆண்டவர் இறங்கி பேசுகிறார். ஆனால் அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது? தொடர்ந்து மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கலாம். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். இந்த வசனத்தை நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா, உங்கள் வார்த்தையினால் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, என்னை ரொம்ப வருத்தப்படுத்துறீங்கன்னு அவ்வளோ இறங்கி பேசுகிறார். திருப்பி அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எதனால் உங்களை வருத்தப்படுத்திட்டோம் அப்படின்னு மறுபடியும் அவங்க ஆண்டவர்கிட்ட அப்படியே தான் பேசுகிறாங்க. அதே போல் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தில் இறங்கி பேசுகிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து பார்த்தோன்னாலும், நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? என்னிடத்துல திரும்புங்க, மறுபடியும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை உயர்த்துறேன், என்னை நோக்கி பாருங்கிறாரு. நாங்கள் எங்கே திரும்பணுங்கிறாங்க. நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்பணும்? நீங்கள் எப்போ எங்களை நேசித்தீங்க? எப்போ நான் உங்களை அசட்டை பண்ணணும்? பேசுகிற எல்லா காரியமும் துணிகரமாக இருக்கிறது. அவர்களுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக நாங்கள் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். ஆண்டவர் இறங்கி சொல்கிறார், நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப விரோதமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குதுன்றாரு. அவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ன அப்படி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனமே 14ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவங்க என்ன துணிகரன்னு சொல்லி பேசுகிறாங்கன்னா, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தைகள் அவரை எவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்கு. முன்பு போல் மல்கியா புத்தகத்தில் சொல்லப்பட்ட மக்கள் வாழ்ந்த காலத்தில் விக்கிரக ஆராதனை கூட கிடையாது. அவர்கள் முன்னோர்கள் கட்டி வைத்த ஆலயத்தில் தினந்தோறும் ஆராதனை நடக்கும், தூப கலசம் காட்டுவார்கள். ஆனாலும் ஆண்டவர் இறங்கி வந்து பேசினால் துணிகரம் கொண்டு ஆண்டவரை எதிர்த்து திரும்பி பேசுவாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். இந்த வசனத்தில் சொல்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி ஆராதனை நடக்குது, எல்லாமே பண்ணுறாங்க, காணிக்கை செலுத்துகிறாங்க. இந்த வசனத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு போனாலும், ஓடி ஓடி வேண்டுதல் செய்தாலும், காணிக்கைகளை கொண்டு வந்து கொட்டினாலும் உங்களுக்கு உணர்வில்லை என்றால் அது ஆண்டவருடைய பார்வைக்கு அசுத்த அப்பமாகத்தான் தெரியும். அதே போல் நாம் இருக்கும் சூழ்நிலை மோசமாக தான் இருக்குது, கஷ்டத்தில் தான் இருக்குது, வேதனையாக தான் இருக்குது, நினச்சது நடக்கலை, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை, எல்லா ஆலயத்துக்கும் ஓடுறேன், எல்லா வேண்டுதலும் செய்கிறேன், அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி தயவு செய்து துணிகரம் கொண்டு முறுமுறுக்காதீர்கள். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழகுங்கள். ஆண்டவர் ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னா அது உங்களுடைய நல்லதுக்காக தான் இருக்கும். அதில் உங்களுக்கு இரட்டத்தனையாக நன்மையை தருவார், அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை தருவார். ஏன்னா அந்த சூழ்நிலையை கண்டிப்பாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை நிறைவாய் வழி நடத்துவார் என்பதை விசுவாசியுங்கள் முதலாவது. ஏன்னா அந்த மல்கியா புஸ்தகத்தில் இருக்கிற மக்களை போல துணிகர வார்த்தைகளை கொண்டு நம்ம ஆண்டவரிடத்தில் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தோம்னா, ஆண்டவர் இந்த மல்கியா புஸ்தகத்தில் இருந்த மக்களிடத்தில் எப்படி 400 ஆண்டுகள் மௌனமாய் இருந்தது காரணமாய் அமைந்ததோ, அதே போல நம்மிடத்திலும் இருந்து ஆண்டவர் மௌனமாய் விலகி செல்வார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இருக்கலாம், எவ்வளவு கஷ்டத்திலும் நீங்கள் இருக்கலாம், உங்களை சுற்றியுள்ள எல்லா காரியங்களும் மோசமாக இருக்கலாம், இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருங்கள். இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுங்கள். ஏற்ற காலத்தில் கனியை தந்து உங்களை அவர் சமாதானத்துடன் உயர்த்துவார். அதே போல் அந்த மல்கியா புஸ்தகத்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் இவ்வளவு துணிகரம் கொள்றதுக்கு ஒரு காரணம், தங்களுடைய முன்னோர்கள் தன்னுடைய தேவன் இன்னார் என்பதை, எவ்வளவு பெரியவர் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லவில்லை. நாம் பெருசாக ஊழியம் செய்யலைனாலும், நம்ம இறங்கியே ஒரு தெருவாக போய் ட்ராக்ஸ் கொடுத்து இல்லை தன்னுடைய வாழ்வையே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் பெரிய ஊழியங்கள் செய்யவில்லை என்றாலும், நம் பிள்ளைகளுக்கு தினந்தோறும் ஆண்டவரை குறித்து சொல்லி கொண்டே இருக்கணும். அப்போ தான் அடுத்த தலைமுறைகளை ஆண்டவர் சந்திப்பார், அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், அவர்களையும் உயர்த்துவார், அவர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும்.
அப்படி நம்ம சொல்லாமல் விலகிட்டோன்னா, நம்ம சொல்கிறதுக்கு மறந்துட்டோன்னா, கண்டிப்பாக அந்த மல்கியா புஸ்தகத்தில் இருக்கிற மக்களை போல ஆண்டவர் அவர்களை விட்டும் விலகி செல்வார். அதனால் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இடம் கொடாமல், நம்மளுடைய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஆண்டவரை குறித்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். நம்ம அவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை இப்படி தான் நம்ம அணுகணும், இப்படி தான் பேசணும், இப்படி நன்றி சொல்லணும்னு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார், நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஜெபம். கிருபையும் நீதியும் நிறைந்த நல்ல ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், செங்கடலை பிளந்து எங்களை வழிநடத்தினவர். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை உயர்த்துகிறீர், எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படும் அது எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், எங்களுக்கு பெருசாக வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளை நினைத்து நாங்கள் வேதனைப்படாமலும் உம்மிடத்தில் முறுமுறுக்காமலும் இருக்க நீர் எங்களுக்கு உற்சாகமான ஆவியை தந்தருளுங்க. இதற்கு முன்பதாக உம்மை குறித்து நாங்கள் முறுமுறுத்திருந்தால் தயவு செய்து ஒரு விசை கிருபையாக இறங்கி எங்களை மன்னியுங்க. நீர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், நீர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் தொடுங்க. அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், கடன் பிரச்சனையில் இருந்தாலும், வருத்தத்தில் இருந்தாலும், எல்லாற்றையும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்க நீர் உதவி செய்யுங்க. சகலத்தையும் உம்முடைய வல்லமையான பாதத்தின் கீழாய் நான் வைக்கிறேன். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.